மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நீங்க ஒரு தமிழரா, கனடால வசிக்கக்கூடிய ஒரு தமிழரா, இந்த மாதிரி ஆட்சி மாற்றம் வந்து நடக்கும்னு எதிர்பார்த்தீங்களா? எப்படி இப்ப ஆட்சி மாற்றம் நடந்ததை எப்படி பாக்குறீங்க? அப்புறம் இந்த ஒரு மாத கால ஆட்சி, தாவேக்காவுடைய ஆட்சி எப்படி போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஊழல் பண்ணாம வந்து இந்த பார்ட்டி ஃபண்ட் அது இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்கல்ல, இப்ப அந்த பார்ட்டி ஃபண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணாம ஜனங்களுக்கு நல்லது பண்ற மாதிரி பண்ணி, அதே மாதிரி ஜனங்களும் இப்ப இருக்கிற அரசாங்கத்திலிருந்து வந்து நாளைக்கு எலெக்ஷன் வந்து அவங்க பணம் எல்லாம் எதிர்பார்க்காம இதை அப்படியே கண்டினியூ பண்ணாங்கன்னா, இது தொடர்ந்தாங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் இருக்கு. தமிழ்நாடு நல்லபடியா நடக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி இருக்கு. செந்தில் பாலாஜி அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. குறிப்பா வந்து தாவேக்காவுடைய எம்எல்ஏக்களை வந்து ஒரு விலைக்கு வாங்க ட்ரை பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வந்திருக்கு. தாவேக்கா அரசாங்கமே வைத்திருக்கிறாங்க. 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக முன்னாள் அமைச்சர்கள் ஊழல் வழக்கு உள்ளிட்ட விஷயங்களை சிக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இப்போ இந்த நடவடிக்கையை வந்து எப்படி பாக்குறீங்க? பாருங்க, முன்னால இருந்த ஆட்சியாளர்கள் யாருமே காந்தியோ இல்ல எதுவுமே கிடையாது. இதே திமுக எடுத்தீங்கன்னா அண்ணாதுரைக்கு அப்புறம் யாருமே ஒழுங்கா வந்து ஒரு ஊழலற்ற ஆட்சியை யாரும் நடத்தல. அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுல எந்த தப்புன்னு சொல்லுங்க. சோ நடவடிக்கை சரி அப்படிங்கிறீங்க? கண்டிப்பா எடுத்து ஆகணும். குதிரை பேரம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இந்த அரசாங்கத்தின் மீது இருக்கிறது. திமுக வந்து சோஃபா மாடல் ஆட்சி, அதாவது காசு கொடுத்து வாங்குறாங்க தாவேக்கா எம்எல்ஏஸ் அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பிஜேபி கவர்மெண்ட் வந்து டிஎம்கே மேல எம்என்ஏ கே நேருவா அவர் மேல இருந்து, சேகர் பாபு மேல இருந்து, செந்தில் பாலாஜி மேல இருந்து, பொன்முடி மேல இருந்து ப்ரூவ் பண்ண இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கும் போது பிஜேபி கவர்மெண்ட் நாளைக்கு அவங்களுக்கு திமுகவோட ஆதரவு தேவை எங்கேயாவது இடத்துல வரும்னு சொல்லிட்டு இது வரைக்கும் அவங்க நடவடிக்கை எடுக்கல. குதிரை பேர் என்பது பணத்தால கொடுத்து வாங்குறது மாத்திரம் இல்ல, ஒருத்தவங்களுக்கு பல சலுகைகள் செய்யும்போது அதுவும் குதிரை பேரத்து கீழே தான் வரும். அண்ணாமலையுடைய கடந்த காலத்துல அவருடைய செயல்பாடுகளை பார்த்திருப்பீங்க. தமிழக பாஜக தலைவராக இப்ப அவர் தனியாக ஒரு கட்சியை தொடங்குகிறார். அவர் வந்து தனியா வந்து களமாடுகிறார் அப்படிங்கிற போது இது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவர் வரவேற்கிறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப பிஜேபி அண்ணாமலை சேர்ந்து ஒரு கேம் ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். இவர் வந்து பிஜேபியோட பி டீம் தான். இது வந்து பிஜேபி அண்ணாமலை எல்லாம் கனெக்ட் பண்ணி அண்ணாமலை அது மாதிரி தனி பார்ட்டி ஆரம்பிச்சு அப்புறம் வந்து அவரை மெதுவா பாப்புலர் ஆக்கி அப்புறம் பிஜேபி கால ஓட்டத்துக்கு வழி பண்றாங்க நான் நினைக்கிறேன். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் சுரேஷ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் வினோத். ஆக்சுவலா நான் கனடால இருந்து பேசுறேன். சொல்ல மாட்டீங்க. ஆமா, உள்ளூர்ல நிறைய அரசியல் விமர்சகர்கள்ட்ட பேசி போர் அடிச்சிருச்சு. சோ வந்து இப்போ கனடால இருந்து புது அரசியல் விமர்சகர். அதை தாண்டி இந்த ஒரு லேட்ரல் திங்கிங்கோட பிளஸ் வந்து ஒரு கழுகு பார்வை நமக்கு தேவைப்படுது. நம்ம சமூகத்தை நாமளே திரும்பி பார்த்துக்கிறதுக்கு, குறிப்பா தமிழ்நாட்டை பார்க்கறதுக்கு. ஒரு சில மாதங்களாக நடைபெற்று வரக்கூடிய மாற்றங்கள், குறிப்பாக இங்க தமிழகத்தில் நடந்திருக்கக்கூடிய ஆட்சி மாற்றம், 3 வருடங்கள் கூட ஆகாத ஒரு கட்சி ஆட்சி அமைத்திருக்கிறது. இன்னொரு புதிய தலைவர் கட்சி ஆரம்பிக்கிறார். அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் உள்ள வராங்கன்னு பல அதிரடியான மாற்றங்கள் தமிழக அரசியல்ல நிகழ்ந்துட்டு இருக்கு. சோ இத வந்து வெளியில இருந்து ஒருவர் பார்க்கும் போது இந்த வியூ எப்படி இருக்கு, நம்ம மாநிலத்தை எப்படி பார்க்கிறார், அவருடைய பார்வை எப்படி இருக்கு அப்படிங்கிற அந்த புரிதலை கொடுக்கக்கூடிய நேர்காணலாக இது அமையும்னு நிச்சயமா நம்புறேன். சோ சுரேஷ் அவர்களே வணக்கம் மீண்டும். இந்த நேர்காணல சார் ஃபர்ஸ்ட் கேள்வியாவே நான் கேட்க விரும்புறது டைரக்டாவே ஆட்சி மாற்றம் தான். தமிழகத்துல இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இந்த ஆட்சி மாற்றம் நடக்கும் அப்படின்னு. நீங்க ஒரு தமிழரா, கனடால வசிக்கக்கூடிய ஒரு தமிழரா, இந்த மாதிரி ஆட்சி மாற்றம் வந்து நடக்கும்னு எதிர்பார்த்தீங்களா? எப்படி இப்ப ஆட்சி மாற்றம் நடந்ததை எப்படி பாக்குறீங்க? அப்புறம் இந்த ஒரு மாத கால ஆட்சி, தாவேக்காவுடைய ஆட்சி எப்படி போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் எதிர்பார்த்தது இவ்வளவு பெரிய மாற்றம் இருக்குன்னு எதிர்பார்த்தேன். ஆனா இவ்வளவு பெரிய மாற்றம் இருக்குன்னு நான் உண்மையிலேயே எதிர்பார்க்கல. ஏன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, கனடாலே இது நடந்தது 2015 எலெக்ஷன்ல ஜஸ்டின் ட்ரூடோ வரமாட்டாருன்னு நினைச்சோம். ஆனா அந்த டயத்துல என்னாச்சுன்னா ஒரு லேண்ட்ஸ்லைட் விக்டரியா ஜஸ்டின் ட்ரூடோ திருப்பி வந்தாரு. அதே மாதிரி இந்த வாட்டி நான் எதிர்பார்த்தது ஒரு கோலிஷன் கவர்மெண்ட் தான் வரும்னு நினைச்சேன் நானு. பட் விஜயோட அலை இந்த அளவுக்கு இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா எனக்கு ஒரு அனுமானம் உண்டு. இந்த கடந்து முடிஞ்ச தேர்தல்ல இளைஞர்களுடைய வாக்களிப்பு நிறைய இருக்கிறதுனால வந்து ஒரு பெரிய மாற்றம் இருக்குன்னு எதிர்பார்த்தேன் நானு. ஆனா நான் எதிர்பார்த்ததை விட அதிகமான மாற்றம் இருக்கு. அது ஒரு நல்ல மாற்றம். நான் இந்த சூழ்நிலையில நாட்டுக்கு தேவையான மாற்றம் இது. ஓகே, சோ ஒரு நல்ல மாற்றமா பாக்குறீங்க இல்லையா? உங்களுக்கு அதுல எதுவும் விமர்சனம்லாம் இல்ல? எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அதுல எதுவும் விமர்சனமா இல்ல.
ஆனா இந்த மாற்றத்தை தக்க வச்சுக்கிறது தான் இப்ப வந்து ஊர்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல் இருக்கு. முதல்ல ஒரு 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 பாயிண்ட் எடுத்துட்டீங்கன்னா, இப்ப ஊர்ல இந்த வாட்டி ஓட்டுக்கு பணம் வாங்காம, பணம் கொடுத்து வாங்கியிருந்தா கூட அந்த கட்சிக்கு பணத்துக்காக ஓட்டு போடாம, நாட்டுல ஒரு மாற்றம் தேவைன்றதுக்காக மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஏன்னா அது அது வந்து பாராட்டுதலுக்குரிய விஷயம். முக்கியமா இதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அரசாங்கம் தப்பு பண்ணும்பொழுதோ, இல்ல அரசாங்க அதிகாரி தப்பு பண்ணும்போதோ, பணம் வாங்காம ஒரு ஜனநாயகத்துல ஒரு ஒரு அரசாங்கம் தேர்ந்தெடுத்தாங்கன்னா, ஒரு சாதாரண குடிமக்கள் கூட போய் அவங்கள போய் துணிஞ்சு கேள்வி கேட்கலாம். பழைய காலத்துல என்னன்னு போய் கேட்டீங்கன்னா, அடுத்த உடனே கேட்பாங்க, டேய் நான் உனக்கு பணம் கொடுத்த நான் எனக்கு ஓட்டு போட்டேன், அந்த பணத்தை நான் எப்படி சம்பாதிப்பேன்னு கேட்பாங்க. இப்ப ஜனங்களே போய் கேட்கலாம், நான் உங்ககிட்ட பணம் வாங்காம ஓட்டு போட்டேன், நீ ஏன் இப்ப லஞ்சம் வாங்குற, பணம் ஊழல் பண்றேன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு ஒரு வழி இருக்கு ஜனங்களுக்கு. அத அத வந்து எதிர்காலத்திலேயே அப்படியே இந்த ஜனங்களை காப்பாற்றணும். அத மனசுல வச்சு இப்ப இருக்கிற அரசாங்கமும் நடத்தணும். இப்ப இது ஊழல் பண்ணாம வந்து இந்த பார்ட்டி ஃபண்ட் அது இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்கல்ல, இப்ப அந்த பார்ட்டி ஃபண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணாம ஜனங்களுக்கு நல்லது பண்ற மாதிரி பண்ணி, அதே மாதிரி ஜனங்களும் இப்ப இருக்கிற அரசாங்கத்திலிருந்து வந்து நாளைக்கு எலெக்ஷன் வந்து அவங்கள்ட்ட பணம் எல்லாம் எதிர்பார்க்காம இதை அப்படியே கண்டினியூ பண்ணாங்கன்னா, இதை தொடர்ந்தாங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் இருக்கு. தமிழ்நாடு நல்லபடியா நடக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி இருக்கு. இதுல ஒரு விமர்சனமா இங்க இருக்கக்கூடிய விஷயத்தையும் நான் கேட்டுறேன். ஏன்னா அதுவும் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். நீங்க நல்ல மாற்றம் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. ஆனா இங்க ஒரு சிலர் தமிழகத்துல வந்து அதை எப்படி சொல்றாங்கன்னா, இது நல்ல மாற்றம் இல்ல, இது ஒரு ஏமாற்றம். நடிகராக இருந்து அவர் வந்து திரையில தோன்றி அவர் வந்து நடிச்சு மக்களை வந்து ஏமாத்திட்டாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் வந்து இங்க வைக்கிறாங்க. எதிர்கட்சிகள் விமர்சனம் வைத்தாலும் அந்த விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது நான் ஒத்துக்க மாட்டேன். நடிகர்ன்றது அந்த அவரோட தொழில். அதுக்காக அவருக்கு அரசியல் தெரியாது, கூட நடப்பு தெரியாதுன்னு சொல்றதெல்லாம் சும்மா கதை. அதெல்லாம் நான் வந்து விஜயோட ரசிகனும் இல்லை, அதனால விஜயோட எதிர்த்தாலும் இல்லை. தொழில் ரீதியா எனக்கு விஜய்க்கு கொஞ்சம் பழக்கம் இருந்தது. ஓகே, ரொம்ப பழக்கம் கிடையாது. நான் ஒரு 3-4 வாட்டி அதை சந்திச்சிருக்கேன் தொழில் ரீதியா தவிர, மற்றபடி பழக்கம் கிடையாது. பட் இப்ப நீங்க ஒரு ஜேர்னலிஸ்ட், அப்ப பக்கத்து வீட்டுக்கார அக்கௌண்டன்ட், அவர் அக்கௌண்டன்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு ஜேர்னலிஸ்ட்ன்றதால உங்களுக்கு கொஞ்சம் உலக வழக்கெல்லாம் தெரியும். பக்கத்து வீட்டுக்கார அக்கௌண்டன்டா இருக்காரு, இல்ல ஒரு இன்ஜினியர் இருக்காரு, அவருக்காக உலக பழக்கம் தெரியாம இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால அவர் வந்து அரசியல் பேசக்கூடாது நம்ம சொல்றதுக்கு அவர் தகுதியும் கிடையாது. ஏன்னா இது வந்து எந்த இருந்தாலும் அவரும் ஒரு குடிமகன், அவருக்கு இந்த உலகத்துல நடக்கிறது தெரியும். அதனால நடிகன்றதுனால ஒருத்தரை ஒதுக்குறதுன்றது ரொம்ப தப்பு. சோ அந்த விமர்சனம் வந்து சரியான விமர்சனம் இல்லைங்கிறது உங்க பார்வையை எடுத்துக்கிறேன். இதுல அடுத்த கட்டமா பாக்குறோம் அப்படின்னா, ஒரு படத்துல நகைச்சுவா சொல்லுவாங்க, ஆட்சி மாறின நடக்கும் அப்படின்னா முன்னாடி இருக்க ஆட்சியில இருந்தவங்களை கைது பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ அந்த ட்ரெண்டையும் நம்ம வந்து பார்க்க தொடங்கி இருக்கிறோம். இப்ப நம்ம இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணும்போது இன்றைய பரபரப்பு தமிழகத்துல என்ன அப்படின்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. குறிப்பா வந்து தாவேக்காவுடைய எம்எல்ஏக்களை வந்து ஒரு விலைக்கு வாங்க ட்ரை பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வந்திருக்கு. தாவேக்கா அரசாங்கமே வைத்திருக்கிறாங்க. 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக முன்னாள் அமைச்சர்கள் அந்த ஊழல் வழக்கு உள்ளிட்ட விஷயங்களை சிக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இப்போ இந்த நடவடிக்கையை வந்து எப்படி பாக்குறீங்க? குறிப்பாக முன்னாள் இருந்த ஆட்சியாளர்கள் மீது எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கை பாருங்க. முன்னால இருந்த ஆட்சியாளர்கள் யாருமே காந்தியோ இல்ல எதுவுமே கிடையாது. இதே திமுக எடுத்தீங்கன்னா அண்ணாதுரைக்கு அப்புறம் யாருமே ஒழுங்கா வந்து ஒரு ஊழலற்ற ஆட்சியை யாரும் நடத்தல. நான் யாருக்காக பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. முன்னால இப்ப ஸ்டாலின் கவர்மெண்ட்ல இருந்தவங்க எல்லாரும் வந்து காந்தியும் கிடையாது. அதுல செந்தில் பாலாஜி பத்தி நீங்க பேசவே வேணாம். அந்த மேல எத்தனையோ குற்றச்சாட்டுகள் இருக்கு. அரசாங்க இடில இருந்து எல்லாரும் ப்ரூவ் பண்ணிருக்காங்க அந்த ஆள் தப்பு பண்ணாருன்னு சொல்லிட்டு. அந்த ஆளு ஒரு பெரிய காந்தி கிடையாது. இப்ப தப்பு பண்ணாதவங்க யாராவது இருந்து அந்த அரசாங்கத்துக்கு மேல வந்து அது முந்தைய அரசாங்கம் ஒரு அதுல பையவங்க எண்ணத்தோட ஏதாவது நடந்தாங்கன்னா நீங்க ஒத்துக்கலாம். அடிக்கிறத கொள்ள கிடையாது முதல்ல இருந்த அரசாங்கம். அதிமுக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, வந்து அவங்க அடிக்காத கொள்ள கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுல எந்த தப்பு இருக்கு சொல்லுங்க. சோ நடவடிக்கை சரி அப்படிங்கிறீங்க? கண்டிப்பா எடுத்துதான் ஆகணும். ஏன்னா இது வந்து இந்த பாருங்க, இந்தியாவில வந்து அதிகமா வரி செலுத்துறது வந்து ஏழை மக்கள் தான். பணக்காரெல்லாம் வந்து எப்படியோ ஏமாத்தி வரி கட்டாமே போறதுக்கு அவங்களுக்கு எத்தனையோ வழி தெரியும். ஆனா இந்த ரோட்ல நின்று ரிக்ஷா இழுத்து வெயில வேலை செஞ்சு பண்றவங்க அவங்க எல்லாம் எவ்வளவு அவங்களுக்கு தெரியாம அவங்க எவ்வளவு வரி கட்டுறான்றது அவங்களுக்கு தெரியாது. அவங்க போய் ஒரு இடத்துல சாமான் வாங்கும்போது அதுல ஜிஎஸ்டில இருந்து எல்லாம் இருக்கு, ஒவ்வொன்றும் வாங்கும்போது அவங்களுக்கு தெரியாம எவ்வளவு வரி கட்டிட்டு இருக்காங்க. இந்த ஏழை மக்களோட பணம் தான் வந்து வரியா போதே தவிர பணக்காரங்க எல்லாம் எவ்வளவு ஈஸியா ஏமாத்திட்டு போறாங்க. அவங்களுக்கு தெரியும், அவங்கள்ட்ட காசு இருக்கு. அவங்க நிறைய நல்ல சாதுரியமான கணக்காளர்கள் அக்கௌண்டன்ட்ட வந்து கணக்காளர்களை வச்சு அவங்க வந்து எப்படி அதில் தப்பிக்கிறது வழி தெரியும் அவங்களுக்கு. ஆனா பாவம் அந்த மத்த
ஏழை மக்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க அவங்களுக்குலாம். அதனால ஏழை மக்களோட பணத்தை சுரண்டணும்னு சும்மா விடக்கூடாது. சோ இப்போ அடுத்த கட்டமா பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த குதிரை பேரம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இந்த அரசாங்கத்தின் மீது இருக்கிறது. இப்போ வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 எம்எல்ஏக்கள் அவங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. சோ திமுக சோஃபா மாடல் ஆட்சி, அதாவது காசு கொடுத்து வாங்குறாங்க தாவேகா எம்எல்ஏஸ் அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய இடைத்தேர்தலை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு இப்போதைக்கு 6 தொகுதிகள், அடுத்தடுத்து இன்னும் இது ஜாஸ்தி ஆகும் அப்படிங்கிற நம்பர்ஸ் ஜாஸ்தி ஆகுங்கிறது தோணுது. இத நீங்க குதிரை பேரும்னு பாக்குறீங்களா? இது உங்களோட வியூ என்ன? இது குதிரை பேருன்னா ஏதோ நேத்திக்கு தாவேகா தான் புதுசா பண்ற மாதிரி பேசுறாங்களே. இது திமுக கவர்மெண்ட் பண்ணலையா? இல்ல அதிமுக கவர்மெண்ட் அங்க கூட என்னது கூவத்தூர்ல கொண்டு 5 எம்எல்ஏ எல்லாம் அடக்கி வச்சு இதெல்லாம் பண்ணியிருந்தாங்கல்ல, அங்க அதெல்லாம் நடக்கலையா? எல்லாரும் பண்றதுதான் இது. இப்ப என்ன கேட்டா நான் பிஜேபி கவர்மெண்டே தப்பு பண்ணிட்டு இருக்கு. பிஜேபி கவர்மெண்ட் டிஎம்கே மேல எம்என்ஏ கே நேருவா அவர் மேல இருந்து, சேகர் பாபு மேல இருந்து, செந்தில் பாலாஜி மேல இருந்து, பொன்முடி மேல இருந்து ப்ரூவ் பண்ண இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கும் போதே பிஜேபி கவர்மெண்ட் நாளைக்கு அவங்களுக்கு திமுகவோட ஆதரவு தேவை எங்கேயாவது இடத்துல வரும்னு சொல்லிட்டு இது வரைக்கும் அவங்க நடவடிக்கை எடுக்கல. குதிரை பேருன்றது பணத்தால கொடுத்து வாங்குறது மாத்திரம் இல்ல, ஒருத்தங்களுக்கு பல சலுகைகள் செய்யும்போது அதுவும் குதிரை பேரத்து கீழே தான் வரும். இது எல்லாரும் செய்யறதுதான் இது. அது தவிர ஒரு விதத்துல பார்க்க போனீங்கன்னா மறுபடியும் இடைத்தேர்தல் வச்சு மக்கள் பணத்தை செலவு பண்ணி மறுபடியும் இன்னொரு அரசாங்கம் வரத்துக்கு ஒரு விதத்துல தப்புனாலும் ஒரு விதத்துல அரசாங்கத்துக்கு கொண்டு போறதுல ஆதரவு தர்றது தப்பு கிடையாது. அதை கொஞ்சம் நேர்மையா வெளிப்படையா செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல சார், இப்ப அவங்க ஏற்கனவே இப்பதான் தேர்தல் முடிஞ்சிருக்கு. இப்போ மீண்டும் மக்களுடைய வரிப்பணத்துல எல்லாம் தேர்தல் நடக்குது அப்படிங்கிற போது அது தவறு தானே? அது தவறான கண்ணோட்டத்தில் தானே புரிஞ்சு கொள்ளப்படும். அதுதான் சொல்ல வரேன். அதை தவிர்க்கிறதுக்கு இப்ப உள்ள அரசாங்கம் எத்தனையோ வழிமுறைகளை தேடுறாங்க. அதை பின்பக்க வழியா போறாங்க, நேரடியா போனாங்கன்னா நல்லா இருக்கும். அது எல்லா அரசாங்கமும் செஞ்சதுதான் இது வரைக்கும். யாரும் செய்யாதது குதிரை பேரத்தை இது வரைக்கும் யாரும் செய்யாது கிடையாது. ஆதரவு தேடும் பொழுது சில பேர் சில சலுகைகள் எதிர்பார்க்கறாங்க, அதை கொடுக்க வேண்டியதுதான். அதை கொடுக்காம முடியாது. என்ன இப்ப அதான் சொன்னேன், இப்ப பிஜேபி கவர்மெண்ட் எவ்வளவு நல்லது செஞ்சாலும் நாட்டுக்கு, பட் அவங்களும் இது மாதிரி மறைமுகமா குதிரை பேர அவங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க அவங்களும். அதனால தாவேகாவா மட்டும் குறை சொல்றது தப்பு. ஓகே, இப்போ அடுத்த விஷயத்துக்கு போனோம் அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜகவுடைய முன்னாள் தலைவராக இருந்தவர். அவர் வி த லீடர்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அதுல கிட்டத்தட்ட இன்று வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 19 லட்சம் பேர் சேர்ந்து இருக்கிறாங்க. அவர் அரசியல் கட்சியாக விரைவில் அதை ஆரம்பிக்க இருக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். சோ உங்களுடைய பார்வை என்ன? அண்ணாமலையுடைய கடந்த காலத்துல அவருடைய செயல்பாடுகளை பார்த்திருப்பீங்க தமிழக பாஜக தலைவராக. இப்ப அவர் தனியாக ஒரு கட்சியை தொடங்குகிறார், அவர் தனியா களமாடுகிறார் அப்படிங்கிற போது இது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவர் வரவேற்கிறீங்களா? உங்க பார்வை. அண்ணாமலை ஒரு 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 முக்கியமான புள்ளியா தமிழ்நாட்டு அரசுல வரத நான் வரவேற்கிறேன். ஏன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கிற மத்த எத்தனையோ தலைவர்களுக்கு மத்தியில இவர் ஒரு ஒரு நல்லா படிச்ச ஆளு, ஒரு உலக அனுபவம் உள்ள ஆளு. அவர் எது பேசினாலும் ஸ்ட்ராட்டஜிக்ஸ் இல்லாம பேச மாட்டார். கையில எப்ப இருந்தாலும் டேட்டா தான் வச்சுதான் பேசுவாரு. அதுக்காக அண்ணாமலையோட ரசிகன்னு சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப பிஜேபி அண்ணாமலை சேர்ந்து ஒரு கேம் ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி டைரக்டா நேரா களத்துல இறங்கினா பிஜேபிக்கு ஒரு நல்ல மதிப்பில்லாத அளவுக்கு இந்த திராவிட விடியல் கட்சிகள்லாம் கொண்டு போயிட்டாங்க. பிஜேபின்னா அது ஏதோ ஒரு ஜாதி மத கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு மாய பிம்பத்தை உண்டு பண்ணி முஸ்லிம்களுக்கு எதிர்ப்பான கட்சி, கிறிஸ்டியன்ஸ் எதிர்த்தான கட்சி அப்படின்னு ஒரு இதெல்லாம் பண்ணிட்டாங்க. இப்ப அதை உடைக்கணும்னா பிஜேபி தமிழ்நாட்டுல பிஜேபின்னு பேர் இல்லாம வேற ஏதாவது வழியில கொண்டு வரணும். என்னுடைய அனுமானம் என்னன்னா, நீங்களாம் ஏதோ சொன்னீங்களா இவரு பிஜேபியோட கையாளுன்றது, ஒரு கட்சியோட கையாளுன்றது ஏதோ ஒரு ஸ்பெஷல் வேர்டு நீங்களா யூஸ் பண்ணீங்க, சட்டம் வர மாட்டேங்குது. இது ஸ்லீப்பர்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு வெளியில தெரியாம இருப்பாங்க. இவர் பிஜேபியோட பி டீம் தான். இது பிஜேபி அண்ணாமலை எல்லாம் கணக்கு பண்ணி அண்ணாமலை அது மாதிரி தனி பார்ட்டி ஆரம்பிச்சு அப்புறம் அவரை மெதுவா பாப்புலர் ஆக்கி அப்புறம் பிஜேபி கால ஓட்டத்துக்கு இந்த வழி பண்றாங்க நான் நினைக்கிறேன். அது தவிர இன்னைக்கு சூழ்நிலைக்கு இப்ப விஜய் பார்ட்டியே நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகி வந்தா கூட அவங்களுக்கு சரியான ஆப்போசிஷன் பார்ட்டி கிடையாது. எந்த குடியரசு ஆட்சியிலையும் எப்ப ஒரு சரியான எதிர்கட்சி இல்லையோ அப்ப ஆளுங்கட்சியோட ஆட்சி சரியா இருக்காது. ஒரு நல்ல எதிர்கட்சி இருந்தாதான் ஆளுங்கட்சி ஆட்சியும் நல்லா இருக்கும். இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சரி, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது சரியான எதிர்கட்சி கிடையாது. இவங்க திமுக காரங்க என்னதான் சத்தம் போட்டாலும் அவங்களுக்கு இன்னைக்கு அவங்க ஒரு பல்ல பிடுங்கின பாம்பு அவங்களும்.
மத்தியில எடுத்துட்டீங்கன்னா காங்கிரஸுக்கு அவ்வளவு வாய்ஸும் கிடையாது, அதுவும் நாட்டுக்கு நல்லது கிடையாது. அதனால இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு தாவேக்கா ஒரு நல்ல ஒரு ஆட்சி கொடுத்து ஒரு நல்ல ஆளுங்கட்சியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சரியான எதிர்கட்சி தேவை. அதோட இப்ப இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் வந்து நிறைய படிச்சவங்க, எல்லாத்தையும் எதிர்பார்க்கிறாங்க, எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு பேசக்கூடியவங்க. அதுல இப்ப சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் எது பண்ணாலும் அடுத்த நிமிஷம் வெளியில எல்லாருக்கும் தெரியுது. அந்த நேரத்துல சரியான ஒரு குரல் கொடுத்து ஆளுங்கட்சியை பண்றது தவறு, இல்ல ஆளுங்கட்சி பண்றது ரைட்டு, இது இப்படின்னு சொல்லிட்டு ஜனங்களுக்கும் அறிவுரை சொல்லி எனக்கு சரியா பண்ணணும்னா அண்ணாமலை மாதிரி ஒரு படிச்ச ஆள் ஒருத்தர் வந்துதான் ஆகணும். அவரை பத்தி எனக்கு தனிப்பட்ட விமர்சனங்கள் எனக்கு எவ்வளவு இருக்கலாம். ஆனா அவர் ஒரு நல்ல இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இருக்கிற எத்தனையோ அரசியல்வாதிகள் அவர் கொஞ்சம் நல்ல உயர்மான அரசியல்வாதி. சோ இப்ப அவருக்கு வந்து ஃபியூச்சர் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்ப அவர் தனி கட்சி தொடர்படுத்த முடியுமா? அவருக்கு டிரான்ஸ்பரன்சி ரொம்ப கம்மியா இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா அவ்வளவு ஒளிவரவு இல்லாம அவரும் ஒண்ணு காந்தி மாதிரி நடக்கல. அவர் மேலே எத்தனையோ குற்றச்சாட்டுகள் இருக்கு. அந்த குற்றச்சாட்டுகள்லாம் வந்து அவர் இது வரைக்கும் எதிர்த்து இது இல்ல, இவங்க சொல்றது தப்புன்னு அவர் சொல்லல. அவரு ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் வாழ்க்கை இருக்கிற குற்றச்சாட்டு மேபி உண்மையா இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனா அவர் வந்து எதிர்த்து சொல்லலாது, இதெல்லாம் தப்பு, நான் வந்து அப்படிலாம் இல்லைன்னு சொல்லல. அதனால அவரு ஒரு பெரிய காந்தி கிடையாது. ஆனா சொல்றது இருக்கிற தலைவர்கள்ல யாருன்னா இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறைகளுக்கு சரி சரியான வழியில நடத்தி போறதுக்கு இன்னைக்கு அவ்வளவு சூழ்நிலை தெரிஞ்ச ஒரு தலைவர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் அது என்ன. ஆனா வந்து அவர் ஒரு ஃபெயில்டு பர்சன் அப்படின்னு தமிழிசை உள்ளிட்டவர்கள்லாம் குற்றச்சாட்டுறாங்க. அவர் பாஜக இருக்கும் போதே அவர் பின்னாடி யாரும் வரல. இப்ப வந்து அவர் தனி அமைப்பு தனி கட்சின்னு தொடங்கிட்டா மட்டும் யாரும் வந்துட போறாங்க, ஈஸ் அ ஃபெயில்டு பர்சன் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலையோட ஒரு டிராபேக் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர்கிட்ட இருக்கிறது வந்து அவரோட யாராவது புத்திசாலி அதிகமா இருந்தாங்கன்னா அவர் கொஞ்சம் தத்தியா வச்சிருந்தாரு. ஓகே, நான் ஓப்பனா சொல்றேன். அது வந்து மற்ற தலைவர்களுக்கு பிடிக்கல. இந்த பிஜேபி இருக்கிற ஒரு 4-5 தலைவருக்கு அண்ணாமலை பிடிக்கலன்றனால அண்ணாமலை பின்னாடி ஒரு கூட்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அண்ணாமலைக்கு பின்னாடி எத்தனையோ இளைய சமுதாயம் இருந்தது தெரியும். நான் வந்து அண்ணாமலை வந்து முழுக்க சப்போர்ட் பண்றோம் கிடையாது, இருந்தாலும் எனக்கு அண்ணாமலை பிடிக்கும். பிகாஸ் அவர் வந்து சில விஷயங்கள் பேசுறது, அவரோட பிரசன்டேஷன் ஸ்கில்லு. ஏன் இங்க வந்து சசி தரூர் இன்னொருத்தர் அந்த தேஜஸ்வி சூர்யா அவங்க எல்லாம் வந்து ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில ஒரு டிபேட் நடந்தது. இது வரைக்கும் இந்தியால இருந்து வந்த தமிழகத்துல வந்த எந்த தலைவரும் அந்த மாதிரி ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில அவ்வளவு டேட்டாவோட அவ்வளவு பெரிய கூட்டத்துல அங்க ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில வந்து அந்த பிரசன்டேஷன் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. அங்க வந்து தைரியமா அடிச்சாரு. he had a very good presentation. அங்க நானே I was very much impressed. அதெல்லாம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு இருக்கும்பொழுது அவருக்கு பின்னாடி ஒரு இளைஞர் கூட்டம் இருக்குதான் செய்யுது. ஏன்னா இந்த 19 லட்சம். ஆனா ஒரு நிமிஷம், ஆனா அதுல என்ன ஒரு கேள்வி இருக்குன்னா, இப்ப அவர் அரசியல் கட்சி தொடங்குறது அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல அப்படின்னா, புதுசா ஒரு ஃபோர்ஸ் வந்து இறங்கி அது எமர்ஜ் ஆகி அது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய இந்த தருணத்துல கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் 35% ஓட்டு வந்து வாங்கிட்டாரு. ஒரு புது தலைவரா அவர் எமர்ஜ் ஆயிட்டாரு, முதலமைச்சரும் ஆயிட்டாரு. அந்த சோகால் யங்ஸ்டர்ஸ் எல்லாமே இப்ப அவரு பின்னாடி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப அண்ணாமலை வருவதன் மூலியமா அவர் கட்சி தொடங்குவதன் மூலியமா எப்படி இளைஞர்கள் அவர் பின்னாடி போவான்னு சொல்றீங்க? இல்ல நீங்க இப்ப வந்து ஒரு விஜய்க்கு இப்ப முதல்ல ஜனங்கள்லாம் எதிர்பார்த்தது என்னன்னா, முதல்ல இந்த திராவிட கட்சியோட அராஜகத்தையும் ஆளுமையும் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்த நேரத்துல விஜயை விட்டா வேற வழி இல்லாம இருந்தது. அதோட பிஜேபி பண்ண பெரிய தப்பு என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அவங்க ஒரு சரியான அலையன்ஸ் வச்சுக்கல. அண்ணாமலை மேலே தப்பு இருக்கு. அண்ணாமலை வந்து அந்த மத்திய தேர்தல் நடக்கும் பொழுது ஒழுங்கா கொஞ்சம் ஏடிஎம்கே கூட இல்ல மத்தவங்க கூட ஒரு இது வச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு பிஜேபிக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஃபுட்பால் இருக்கும் இந்தியா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அந்த இடத்துல அவர் ஈகோ, நான் சொல்றேன் ஓப்பனா, ஈகோவாலதான் அதை பண்ணாம போனாரு. அது தவிர ஏடிஎம்கேலையும் ஜெயலலிதா போனதுக்கு அப்புறம் ஒரு எடப்பாடி எல்லாம் வந்து ஒரு மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எல்லாம் வந்து அவங்க அரசியல்வாதி இருக்கணும் தேவை. அவங்க எல்லாம் மத்திய அரசாங்கத்துல போயோ எங்கேயோ போயிட்டு அவங்க எல்லாம் அரசாங்கம் பண்றதுல அவங்க எல்லாம் நடக்காத காரியம். அதெல்லாம் அது என்னை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா அடுத்து கருணாநிதி இருக்கும்போது அவங்களுக்கு அப்புறம் இன்னைய தேதிக்கு கொஞ்சம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் படிச்சு ஓரளவுக்கு பேசக்கூடிய ஆளு அன்புமணி ராமதாஸ் பேசலாம். அடுத்தது கனிமொழி, அவங்க 2 பேரை தவிர இன்னைக்கு தமிழ்நாட்டுல வேற ஆளுங்க கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்டோட டீல் பண்ணுவாங்கன்னா. அடுத்தது வந்து நான் இன்னொன்னு முக்கியமா சொல்றேன், இந்த விஜய் அரசாங்கமும் வந்து திராவிட அரசாங்கத்தை ஏற்ற மாதிரி பண்றான்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி வந்து ஒன்றிய அரசுன்னு வார்த்தை பேசிருக்காங்க. ஒன்றிய அரசுன்றது வார்த்தையே கிடையாது, மத்திய அரசு தான் சரியான வார்த்தை. ஒன்றிய அரசுன்றது இந்த விடியாமூஞ்சி கட்சிகள்லாம் அவங்க கொண்டு வந்த வார்த்தை, அது யாருமே உபயோகப்படுத்தக்கூடாது.
இன்னைய பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கத்துக்கு எழுத்து பேசக்கூடிய ஆளுங்க இல்ல மத்திய அரசாங்கம் நல்ல தொடர்பு உள்ள ஒரு தலைவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு அண்ணாமலை கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா வரணும், அடுத்தது அன்புமணி ராமதாஸ் மாதிரி ஆளுங்க வரணும். கனிமொழி இருக்கிற கட்சி தப்பு, அவங்க வேற தனியா வந்து கட்சி ஆரம்பிச்சு இல்ல வேற ஏதாவது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு. மற்றபடி பிஜேபியில் இருக்க இப்ப இருக்க தலைவர்கள்லாம் தமிழிசையோ நயினா நாகேந்திரனோ இவன் அந்த ராஜாவோ அவங்க எல்லாம் தலைவர் இருந்தவங்க எல்லாம் என்னத்தை கழட்டாங்க, ஒண்ணும் பண்ணல. அவங்க அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் பிஜேபிக்கு ஒரு தேவை பெரிய வேவையே வந்தது. இது என்ன பண்ணிருந்துருக்கணும், பிஜேபி வந்து தேர்தலுக்கு முன்னே பண்ணியிருந்தாங்கன்னா சரியா இருந்திருக்கும். பட் ஆனா பிஜேபி எதிர்பார்க்கல. இது இப்ப பிஜேபி கிடைத்த வெற்றி இந்த அளவு கிடைக்குன்னு யாருமே விஜயை எதிர்பார்க்காத ஒரு வெற்றி இது. அதனால இப்பவும் தப்பு கிடையாது. இப்போட அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சாலும் அது உடனே அவர் இப்ப இடைத்தேர்தல் வருதுன்னா அவர் அதுல போய் நிக்கணும். நின்னாதான் அவருக்கு அவருடைய செல்வாக்கு எவ்வளவு இருக்கும் தெரியும், ஜனங்களுடைய போக்கு என்னன்றது கண்டுபிடிக்க தெரியும். சப்போஸ் அப்படியே அண்ணாமலை தோத்தா கூட இந்த இடைத்தேர்தல்ல தப்பு கிடையாது. ஏன்னா அவருக்கு அப்பதான் ஒரு ராஜதந்திரம் புரியும். சரி, ஓகே, இந்த காலத்துல நம்ம தோத்துருக்கோம், இது பண்ணா ஜனங்களை நம்ம பக்கம் கொண்டு வரலான்றத கனெக்ட் பண்ண முடியும். என்ன பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சாச்சுன்னா இந்த வர இடைத்தேர்தல கண்டிப்பா போட்டியிடணும். அவர் போட்டியிடாம இருந்தாருன்னா அது பண்ற பெரிய தப்பு. ஓகே, 2031 தான் அவருடைய டார்கெட் அப்படிங்கிற மாதிரி இப்ப அவர் நகர்றாரு அப்படிங்கிறத பாக்குறோம். சோ விஜய் அவர்கள் எந்த இடைத்தேர்தலையுமே வந்து போட்டியிடல, அவர் நேரடியா ஒரு அசம்பிளி எலெக்ஷன்ல வந்து ஒரு ஜெயிச்சிட்டார் அப்படிங்கறத பாக்குறோம். இப்ப அதே ஸ்ட்ராட்டஜி அண்ணாமலை ஏன் எடுக்க மாட்டாருன்னு நினைக்கிறீங்க? அண்ணாமலை கதை வேற, விஜயோட கதை வேற. விஜய் வந்து ஆல்ரெடி ஒரு பாப்புலர் ஃபிகர், அவர் வந்து ஒரு திரைப்பட நடிகர்ன்ற முறையில. அது தவிர இவர் அண்ணாமலை வந்து முதல்ல அரசியல் இருக்கிறவரு, அவருக்குன்னு ஒரு தனி கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்தோட எண்ணிக்கை வேற குறைவா இருந்திருக்கலாம். பட் விஜய் வந்து அரசியல் அனுபவம் இல்லாதவர். இல்ல, அரசியல் தெரிஞ்சிருக்கிறது வேற, அரசியல் அனுபவம் இருக்கின்றது வேற. அதனால விஜய் வந்து கால்குலேட் பண்ணி ரொம்ப கணக்கு பண்ணி பண்ணது தப்பு கிடையாது. சரி, ஏன்னா அதோட வந்து விஜயோட கட்சி அமைப்பை இன்னைய வரைக்கும் இன்னும் தாவேக்கால வந்து அவங்க கட்சி அமைப்பு சரி கிடையாது. ஏன்னா அவங்க அந்த கட்சியை ஒன்றும் முழு அமைப்புக்குள்ள அவங்க வரல. அதுக்குள்ள அவங்க ஏதோ ஜனங்கள் ஒரு மாற்றத்தினால ஒரு கட்சியை இந்த கட்சிக்கு பதவிக்கு வந்துட்டே தவிர இப்ப அண்ணாமலை ஒரு கட்சி அமைக்கிறதுக்கும் விஜய் ஒரு கட்சி அமைச்சதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப அண்ணாமலை கட்சி அமைச்சாருன்னா, நான் அதுக்காக மறுபடியும் சொல்றேன், நான் அண்ணாமலையோட ரசிகன் கிடையாது. நான் அண்ணாமலை என்னைக்கு எதிர்த்துருவேன், அது உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம பர்சனல் நட்புல உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா உள்ளபடி பேசணும். இன்னைக்கு அண்ணாமலை ஒரு கட்சி ஆரம்பிச்சாருன்னா அதனுடைய சட்டத்திட்டங்கள் டெபினிஷன் எல்லாம் கரெக்டா இருக்கும். அதே விஜய் கட்சியில இது வரைக்கும் கிடையாது. இப்போ ஒரு கொஞ்சம் நேஷனல் லெவல்ல போலாம்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க கனடால இருந்து பாக்குறதால காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு ஒண்ணு நடுவுல பெரிய ஒரு பூஸ்ட் ஆகி நிறைய பேர் சேர்ந்தாங்க. அப்புறம் வந்து அமைச்சர் பதவி விலகணும்னு சொல்லிட்டு இப்ப போராட்டம் உள்ளிட்ட விஷயங்கள்லாம் பாக்குறோம். இத வந்து எதை மையப்படுத்தின்னு சொல்றாங்க அப்படின்னா, இப்போ இந்தியா சுத்தி இருக்கக்கூடிய நாட்டுல எல்லாத்துலயுமே கிட்ட ஜென்சி ப்ரொடெஸ்ட் வந்து நடந்து அங்க ஆட்சிகளுக்கு வந்து கலைக்கப்பட்டிருக்கு. ஸ்ரீலங்கால தொடங்கி பங்களாதேஷ் வரைக்கும் அந்த மாதிரி நடக்குது. சோ அந்த மாதிரியான ஒரு தூண்டுதலுக்கு கூட இது தொடங்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை ஒண்ணு. இன்னொன்னு, நேச்சுரலாவே இந்தியாவில வேலை வாய்ப்பு கம்மியா இருக்கு அப்படிங்கறதால இந்த மாதிரி விஷயத்துக்கான அட்ராக்ஷன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு. உங்க பார்வையில இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி, இந்த ஜென்சி எப்படி நீங்க பாக்குறீங்க ஒரு இந்தியன் பெர்ஸ்பெக்டிவ்? நான் வந்து ஒரே இடத்துல உள்ளுக்குள்ள இருந்து பார்த்தா உங்களுக்கு எல்லாம் தெரியாது. இப்ப ஒரு இடத்த பாக்கணும்னா மலை மேல நின்று கீழே பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த சுத்தி இருக்க சரௌண்டிங் எல்லாம் தெரியும். அந்த மாதிரி நான் வெளியில இருந்து பாக்குறதுனால எனக்கு நல்லதும் தெரியுது, ஓரளவுக்கு கெட்டதும் தெரியும். நானும் அதோட மீடியா ஃபீல்ட்ல இருக்கிறதுனால எனக்கு நான் சில விஷயங்கள்ல நான் ஆராய்ச்சி பாக்குறதுனால நான் சொல்றேன். நானு மத்த இந்தியாவை சுத்தி இருக்கிற மத்த நாட்டு கூட இந்தியாவில இருக்கிற அரசியல் சூழ்நிலையை ஒத்து பார்க்கறது தப்பு. ஏன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, மத்த நாட்டுல எல்லாம் நிறைய டிக்டேட்டர்ஷிப் இருந்தது. பாகிஸ்தான்லயோ இல்ல பங்களாதேஷ்லயோ ஈவன் ஸ்ரீலங்கால பேருக்கு தான் டெமோக்ராட்டிக் பார்ட்டியை தவிர அங்க இருந்து எல்லாம் டிக்டேட்டர்ஷிப் தான் அதிகமா இருந்தது. இல்ல தேவர் கண்ட்ரோல்டு பை சைனீஸ் கவர்மெண்ட் அல்ல மத்த கவர்மெண்டோட இன்ஃபுளுயன்ஸ் அங்க இருந்தது. அங்க வெஸ்டர்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா தமிழ் என்ன சொல்றது, மத்த நாட்டுடைய இன்னொரு நாட்டுடைய அதிகார ஆளுமை அந்த நாட்டுல இருந்தது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. இந்தியா ஒரு சுதந்திர நாடு. வேற இன்னொரு நாடு வந்து இந்தியாவை ஆக்கிரமிக்கவும் முடியாது, அவங்களுடைய கொள்கையில இந்தியா மேல புகுத்தவும் முடியாது. நம்ம ஒரு தனிப்பட்ட நாடு. அப்படிங்கும்போது அங்க வந்து புரட்சி நடந்ததுன்னா, பங்களாதேஷ்ல புரட்சி நடந்ததுன்னா அந்த ஹுசைன் வந்து ஹீஸ் ஆல்மோஸ்ட் லைக் எ டிக்டேட்டர். அவர் வந்து ஒரு டெமோக்ராட்டிக்கா அவர் வந்து வரல. அது அமெரிக்கா வந்து ஒரு இன்ஃபுளுன்ஸ் காமிச்சாங்க, சைனீஸ் வந்து ஒரு இன்ஃபுளுன்ஸ் காமிச்சாங்க. அங்க அமெரிக்காவுக்கும் சைனீஸுக்கும் உள்ள கோல்டு வார தேவர் யூசிங் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆஸ் ஏ மிடில் கிரவுண்ட். என்ன அதனால வந்து அங்க அவங்க தூண்டுதல் தான் நடக்கிறத தவிர
அந்த இடத்துல ஜென்சிஸோ யாருமோ நாட்டுக்காக நான் இந்த நாடுக்கு நல்லபடியா இருக்கணும்னு சொல்லிட்டு யாரும் பண்ணல. இது இப்ப இந்தியாவில் நடக்கிறது என்ன சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, யாரை நம்புறாலும் அமெரிக்கன்ஸை கடைசி வரைக்கும் இந்தியன்ஸ் நம்பக்கூடாது, சரிங்களா? ஏன்னா அமெரிக்கன்ஸ் வந்து அவங்களுக்கு என்னவோ அதை தான் முக்கியமா பார்ப்பாங்களே தவிர, நீங்க என்னதான் அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் உங்களை எந்த நேரத்துல வேணாலும் அவங்க காலை வாரி விட்டு போடுவாங்க. பாருங்க, இப்ப யூரோப்பிய யூனியன்ல என்ன நடந்தது, நாட்டோ என்ன நடந்தது பாருங்க. நாட்டோ எப்படி இருந்தது, நாட்டோ கடைசியில கூட்டிட்டு போட்டாங்க. அந்த மாதிரி அமெரிக்கன்ஸ் வந்து என்னன்னா, இந்தியாவை ஒரு பேட்டில் கிரவுண்டா யூஸ் பண்ணலாம் சைனாக்கு அகேன்ஸ்டா போறதுன்னு பார்த்தாங்க. அது நடக்கல. அதே மாதிரி சைனீஸ் வந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா, அமெரிக்கன்ஸ்க்கும் இந்தியன்ஸுக்கும் எப்ப வந்து கொஞ்சம் டக் ஆஃப் மாதிரி இருக்கோ, அது சைனீஸ் உள்ள போட்டு அதை ஒன்றும் அவங்களுக்கு சார்பா பயன்படுத்தி பார்த்துக்கிட்டாங்க. பட் ஆனா மத்திய அரசாங்கம் வந்து அதை ஒத்துக்கல. அதை வந்து அவங்க வந்து அவங்களுடைய நம்ம இந்தியா ஒரு தனி நாடு அந்த கொள்கையில அவங்க இருக்காங்க. இப்ப இதெல்லாம் கெடுக்கணும்னா இந்த மாதிரி ஏதாவது கார்பரேஷன் மாதிரி ஏதாவது கலப்பி விட்டு ஏதாவது பண்ணாதான் வழி தவிர, இது வந்து இந்தியாவில இருந்து கிளம்புற கூட்டம்லாம் கிடையாது. இது வெளிநாட்டுல இருந்து வந்து சில பேர் பண்ற கூட்டம் தானே தவிர, அது ஸ்ரீலங்காலேயோ பாகிஸ்தான்லயோ இல்ல இதுல வந்து இப்ப பாகிஸ்தான் நடந்துட்டு இருக்கிறது வெளிநாடு இன்ஃபுளுன்ஸ் அதிகமா இருக்கு. பங்களாதேஷ்ல தான் நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்தியாவில அது நடக்காது. இது வந்து அவங்க என்ன வேணா பண்ணலாம். என்ன நீங்களும் சரி மத்தவங்களும் சரி வந்து நாளைக்கு நாடுன்னு வரும்போது நீங்க எல்லாம் ஒன்னாதான் நிற்பீங்க. என்ன நான் ஒண்ணு சொல்றேன், 1992 என் கனடால எலெக்ஷன் நடந்தது. நான் அப்ப வந்து சிபிசின்னு ஒரு லோக்கல் சேனலுக்காக நான் சிபிசி வந்து ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் நெட்வொர்க், அவங்க அந்த அதுக்கு கான்ட்ராக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இங்க வந்து பிரைம் மினிஸ்டர் இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பஸ்ல நாடு முழுக்க டிராவல் பண்ணுவாங்க. இப்ப அந்த சிஸ்டம் தான் இந்தியாவிலேயே வந்துட்டு இருக்கு. நான் வந்து ராக்ரித்தியன் அப்ப இருந்த லிபரல் கேண்டிடேட், அவர் லிபரல் கட்சி கேண்டிடேட், அவர் பஸ்ல நான் டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப வந்து இங்க ஒரு பெரிய ரெஃபரண்டம் நடந்தது. இங்க நேஷனல் லாங்குவேஜ் கனடா பொறுத்த வரைக்கும் 2, பிரெஞ்சு அண்ட் இங்கிலீஷ். அதுல பிரெஞ்சு தனியா போகணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா வந்து ஒரு ரெஃபரண்டம் தேர்தல் வச்சாங்க. கியூபேக்ன்ற அந்த ப்ரொவின்ஸ் வந்து தனியா அந்த மாநிலம் தனியா போகணும், கனடா விட்டு போலாமா போக கூடாது சொல்லி இது வச்சாங்க. அந்த 92 எலெக்ஷன்ல அது ஒரு பெரிய இது அந்த காலத்துல. அப்போ வந்து நாங்க பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது கிருத்தியா வந்து கொஞ்சம் இந்தியா ஒரு மாதிரி தரக்குறவா பேசினாரு. ஒரு மாதிரி எனக்கு சரியான கோவம் வந்தது. நான் அந்த பஸ்ல உட்காந்து நான் அவர் கூட உட்காந்து, நான் ஆக்சுவலா கேமராமேன், நான் வந்து கேள்வி கேட்க கூடாது, கூட ரிப்போர்ட் இருக்கேன். ஆனா எனக்கு பொறுக்கல, நான் அந்த கேட்டேன். நான் இந்தியா வந்து அபிஷியலா 18 லாங்குவேஜ் இருக்கிற இடம் என்ன. அப்ப வந்து 125 வருஷமா ஆச்சு கனடா வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் இதா வந்து சாவர்ஜின் கண்ட்ரியா வந்து. நான் சொன்ன அவர்கிட்ட, நீங்க 125 வருஷம் ஆச்சு, இந்தியா வந்து ஒண்ணு 50 வருஷம் கூட ஆகல, 92 அப்பெல்லாம் சரியா வந்து. அதுக்கிடையில நாங்க வந்து 4 வாரம் பார்த்துட்டோம். வந்து எத்தனையோ நேச்சுரல் டிசாஸ்டர் கலமைட்டி எவ்வளவு இருந்தது. 18 லாங்குவேஜ் அபிஷியல் லாங்குவேஜ் இருக்கும்போது கூட எத்தனையோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு 3 மணி நேரம் கார்ல டிராவல் பண்ணீங்கன்னா இன்னொரு ஸ்டேட்டுக்கு போனீங்கன்னா இன்னொரு கல்ச்சர் இன்னொரு லாங்குவேஜ் அப்படிலாம் இருக்கும்போது கூட இந்தியா இன்னி வரைக்கும் ஒன்னா இருக்கிற ஒரு நாடு. இங்க இந்த மாதிரி ரெஃபரண்டம் எல்லாம் வரலாங்க. அடுத்தது ஈவன் கிரெடிட் ரேட்டிங் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து ஒரு கிரெடிட் ரேட்டிங் ஒன்று இருக்கு. இந்தியாவோட கிரெடிட் ரேட்டிங் இன்னைய வரைக்குமே என்னைக்குமே கனடாவோட ஹையஸ்ட் தான் இருந்தது. அது வளரும் நாடு, இது கனடா வந்து வளர்ந்த நாடு. புரியுதுங்களா நான் சொல்றது? அதான் அப்ப அவர்கிட்ட சொன்னேன் நான். அப்ப அதுக்கப்புறம் நானும் அவரும் ரொம்ப பழக்கமாகி ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்ட வச்சுங்க. அது ஒரு நான் கேட்ட கேள்வி வந்து மேபி ஒரு ஐ ஓப்பனர் மாதிரி இருந்துருக்கலாம் வச்சுங்களேன். இப்ப இந்தியா சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி இந்தியாவில பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி காக்ரோச் எல்லாம் வந்தாங்கன்னா ஏன்னா மூட்டை பிடிச்சி நெசிக்கிற மாதிரி சீக்கிரமே நம்ம ஜனங்களே அரசாங்கமே எதுவுமே செய்ய வேணாம், ஜனங்களே செஞ்சிருவாங்க. அது இன்னைக்கு இருக்கிற இளைஞர் சமுதாயம் நல்லா படிச்சவங்க எல்லாரும். அடுத்தது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா நான் நம்ப மாட்டேது. இந்தியாவில நிறைய வேலை வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்தியாவில இருக்கிறவங்களா சோம்பேறிங்க. பாதி பேர் எல்லாம் ஏதோ வெளிநாட்டுல வந்து அப்படியே மரத்துல பணம் காக்க சொல்லிட்டு வெளிநாட்டு இருக்காங்க தவிர இந்தியாவிலேயே உட்காந்து எவ்வளவு பண்ண வேண்டிய வேலை எவ்வளவு இருக்காது, யாரும் பண்ணதும் கிடையாது. அத வந்து இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் வந்து எல்லாம் அவன் சாப்பிடணும்னு நினைக்கிறானே தவிர நாட்டுக்கு நல்லது பண்ணன்ற ஒப்பனும் கிடையாது. அதனாலதான் இந்தியா இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கே தவிர வந்து இந்தியாவில வேலை வாய்ப்பு இல்லாம இல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாருங்க, தமிழ்நாட்டுல தமிழ்காரன் இல்ல வேலை செய்யறதுக்கு. வயல்ல இறங்கி வேலை செய்யணும்னா தமிழ்காரன் அதை வந்து எல்லாம் எங்க வீட்டு பையன் எல்லாம் படிச்சுட்டா அவங்க எல்லாம் இன்னும் சேத்துல காலை கூட நினைச்சிட்டு இருக்காங்க. சேத்துல ஒரு ஆள் போய் காலை வைக்க நம்மளால சாப்பிட முடியாது. எங்களுக்கும் சொந்தமா ஊர்ல நிலம் இருந்தது, எங்க வீட்லயும் வயல் வேலை செஞ்சாங்க, தமிழ்காரங்க தான் வேலை செஞ்சாங்க. இன்னைக்கு நிறைய பேர் விவசாயத்தை விட்டா போயிட்டாங்க, ஆளுங்களுக்கு வேலை கிடைக்கிறது, ஆளுங்க வேலை கிடைக்காம. இப்ப என் ஃப்ரெண்டு நான் மெட்ராஸ்ல ஸ்டுடியோ கட்டிட்டு இருக்காரு, நானும் அவர் கூட சேர்ந்தா பண்ணிட்டு இருக்கேன் ஈசிஆர் ரோட்ல. எங்களுக்கு சரியான கொடுத்து வேலை செய்யறதுக்கு ஆள் கிடைக்க மாட்டேன்றாங்க. பீகார்ல இருந்து ஆளுங்களை கொண்டு வந்து எப்படி வேலை இல்லாத எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க.
சரி சார், நிறைய விஷயம் பேசணும். இவ்வளவு நேரம் உங்களுடைய நிறத்தை ஊற்றி கருத்தை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ச்சியா நம்ம பேசுவோம். இன்னும் பல நேர்காணலையும் நம்ம அடுத்தடுத்த விஷயங்கள்ல நம்ம இன்னும் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். உங்க நேரத்துக்கு நன்றி, உங்க ரசிகர்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களுடைய சேனலை நான் நிறைய பார்ப்பேன். நீங்களும் நிறைய நல்ல விஷயங்கள் பேசுறீங்க. அடிக்கடி பேசுங்க. ஏன்னா நீங்க இந்த மாதிரி நானும் இல்லை, இங்க வெளியில இருக்க நிறைய பேருக்கு நான் உங்களுக்கு தொடர்பு ஏற்பட்டு அவங்களுக்குலாம் பேசும்போதுதான் உங்களுக்கு உள்நாட்டை தவிர வெளிநாட்டுல இருக்க நாங்கெல்லாம் எப்படி இந்தியாவை பார்க்கறது தெரியும். உங்களுக்கு நாங்கெல்லாம் அதுல இன்னொன்னு நாங்கெல்லாம் இந்தியா பத்தி ஏதாவது தப்பா சொன்னோம்னா உடனே அவன் வெளிநாட்டு இருக்க தைரியத்துல பேசுறான்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. உங்களெல்லாம் விட எங்களுக்கு தான் இந்தியா மேல பட்டு ஜாஸ்தி. ஏன்னா நான் இந்தியா விட்டு 40 வருஷத்துக்கு மேல ஆகுது. நான் வெளிநாட்டுல இருந்ததுதான் அதிகமே தவிர இந்தியாவில இருந்த நாள் ரொம்ப கம்மி. இருந்தாலும் என்னன்னாலும் அது எங்களுக்கு எங்க தாய்மன். நாங்க இந்தியர்கள் நல்லா இருந்தா நாங்க சந்தோஷப்படுவோம். அதுதான். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.